எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். சீன ஊடகங்களில் முதலிடம் பிடித்த பிரதமர் நரேந்திர மோடி. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமரின் நிகழ்ச்சிகளை பதிவிட்டு பாராட்டிய சீனர்கள். அமெரிக்காவின் 50% வரி விதிப்பின் எதிரொலி. இந்தியாவில் பெப்சி, கோக், KFC போன்ற அமெரிக்க பொருட்களை புறக்கணிக்க ஓட்டல் உரிமையாளர்கள் முடிவு. சென்னை விமான நிலையத்தில் இருந்து போலி நகைகளை ஏற்றுமதி செய்ததன் மூலம் 1000 கோடி ரூபாய் முறைகேடு. 13 நகைக்கடை உரிமையாளர்கள் மீது CBI வழக்கு பதிவு. இளைஞர்கள் அரசியல் படுத்தப்படாமல் வெயிலில் கருகி தூக்கி வீசப்படுவது வேதனை அளிக்கிறது. நடிகர் விஜய் மாநாட்டை மறைமுகமாக விமர்சித்த இயக்குனர் வசந்தபாலன். ஆபரண தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் மக்கள் பேரதிர்ச்சி. சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 78,430 ரூபாய்க்கு விற்பனை. இனி விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி சீன ஊடகங்களில் முதல் இடத்தை பிடித்துள்ளார். ஜப்பான், சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி சீனாவில் நடைபெற்ற ஷாங்காய் மாநாட்டில் கலந்து கொண்டார். அப்போது அவர் சீன அதிபர் மற்றும் ரஷ்ய அதிபருடன் கலந்துரையாடினார். தீவிரவாதத்தை வேறறுக்க வேண்டும் என பிரதமர் மோடி ஷாங்காய் மாநாட்டில் பேசியது பேசு பொருளானது. இந்த நிலையில் சீன ஊடகங்கள் பிரதமருக்கு முன்னுரிமை கொடுத்து செய்திகளை வெளியிட்டுள்ளன. ஷாங்காய் மாநாட்டில் பேசியது, சீன அதிபர், ரஷ்ய அதிபர் ஆகியோரை சந்தித்தது போன்ற நடவடிக்கைகள் மிகவும் துணிச்சலான நடவடிக்கைகள் என சீனர்கள் பாராட்டி பதிவிட்டுள்ளனர். சென்னை விமான நிலையத்தில் 1000 கோடி ரூபாய் வரை முறைகேடு நடைபெற்றதாக புகார் எழுந்துள்ள நிலையில் அது தொடர்பாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சென்னை விமான நிலையத்தில் இருந்து போலி நகைகளை ஏற்றுமதி செய்ததன் மூலம் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 24 கேரட் தங்க கட்டிகளை இறக்குமதி செய்து 22 கேரட் தங்க நகைகளாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக நகைக்கடை அதிபர்கள் 13 பேர் மீது CBI வழக்கு பதிவு செய்துள்ளது. ஆசிரியர்கள் கட்டாயம் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவு தொடர்பாக தமிழக அரசு முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளது. ஆசிரியர்களாக பணியாற்றுவோர் டெட் தேர்வில் தேர்ச்சி பெறாவிட்டால் ஆசிரியராக தொடர முடியாது என உச்சநீதிமன்றம் கண்டிப்புடன் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்திருந்த பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, ஆசிரியர்களை தமிழக அரசு கைவிடாது என்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு முழுமையாக வந்த பிறகு ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் பள்ளிக் கல்வித்துறை இன்று உச்சநீதிமன்ற உத்தரவு குறித்து ஆலோசனை நடத்தியது. பீகாரில் பேரணியின் போது பாதுகாப்பு அதிகாரிகள் பறிமுதல் செய்த இருசக்கர வாகனம் காணாமல் போனதால் அதன் உரிமையாளர் தவித்து வந்தார். இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகளும் செய்வதறியாமல் திகைத்தனர். இந்த தகவலை அறிந்த ராகுல் காந்தி 2 சக்கர வாகனத்தை பறிகொடுத்த நபருக்கு தனது சொந்த செலவில் அதை திருப்பி வழங்கினார். சமூக ஊடகங்களை எதிர்கொள்வது குறித்து நாட்டு நல பணியாளர்களுக்கான 3 நாள் பயிற்சி முகாமை தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், NSS மாணவர்கள் சமூக ஊடகங்களில் வெளியாகும் பொய்யான தகவல்களை எதிர்கொள்ள தயாராக வேண்டும் என அறிவுறுத்தினார். NSS மாணவர்களுக்கு தமிழக அரசு ஊக்கத்தொகையை 1 கோடி ரூபாயாக உயர்த்தியதாகவும், டெல்லி போன்ற நகரங்களுக்கு அவர்கள் பயிற்சி பெற செல்லும் போது கால விரயம் ஆகாமல் இருக்க விமானங்களில் செல்ல உதவுவதாகவும் துணை முதலமைச்சர் குறிப்பிட்டார். GST சீரமைப்பு குறித்த ஆலோசனை கூட்டம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இந்த நிலையில் பாஜக அல்லாத எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநில நிதி அமைச்சர்கள் இன்று GST வரி சீரமைப்பு குறித்து டெல்லியில் ஆலோசனை மேற்கொள்கின்றனர். GST சீரமைப்பை வரவேற்கும் அதே வேளையில் மாநிலங்களுக்கு ஏற்படும் பாதிப்பை மத்திய அரசு ஈடு செய்ய வேண்டும் என அவர்கள் வலியுறுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கவின் மரணம் ஜாதியினால் நிகழ்ந்தது அல்ல என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களிடையே ஏற்பட்டதும் ஜாதி மோதல் அல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். நெல்லையில் கடந்த 6 ஆண்டுகளில் 633 ஜாதி பிரச்சனைகள் எழுந்ததாக கூறப்படும் நிலையில் அதற்கு முரணாக அப்பாவு பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.
இபிஎஸ் மீது கடும் அதிருப்தியில் உள்ள செங்கோட்டையன் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தீவிரமாக ஆலோசித்து வருகிறார். அதே வேளையில் அவரை சமாதானப்படுத்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் முயற்சி மேற்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் இபிஎஸ் தரப்பில் இருந்து தன்னை யாரும் சந்திக்கவில்லை என செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நடிகர் விஜய் மதுரையில் நடத்திய மாநாட்டில் தொண்டர்கள் நடத்தப்பட்ட விதம் குறித்து பலரும் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் சினிமா துறையைச் சேர்ந்த யாரும் கருத்து தெரிவிக்காமல் இருந்தனர். ஆனால் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள இயக்குனர் வசந்தபாலன் மறைமுகமாக சாடியுள்ளார். அண்மையில் தான் பார்த்த ஒரு அரசியல் மாநாட்டில் இளைஞர்கள் அரசியல் படுத்தப்படாமல் இருந்ததை உணர்ந்ததாக அவர் கூறினார். அவர்கள் வெயிலில் கருகியதாகவும் சிலர் மேடையில் இருந்து தூக்கி வீசப்பட்டதாகவும் குறிப்பிட்ட அவர் இது மிகவும் கவலை அளிக்கிறது என கூறியுள்ளார். தங்கம் விலை ஒவ்வொரு நாளும் வரலாறு காணாத உச்சத்தை எட்டி வருகிறது. ஆபரண தங்கம் ஒரு சவரன் இன்று 640 ரூபாய் உயர்ந்து 78,440 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராம் 80 ரூபாய் உயர்ந்து 9,805 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு கிராம் வெள்ளி எந்த மாற்றமும் இன்றி 137 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.